ஃபின்னாலனுக்கு நான் ஃபேன் ஆயிட்டேன். இவ்வளோ நாள் அவர அங்கங்க காது வழியா தான் கேள்விப்பட்டுருக்கேன். அங்கங்க வீடியோல பார்ப்பேன். லைவ் மேட்ச்ல உட்காந்து பார்க்கும்போது ஒரு ஒரு குட்டி டைனமிக் பாம் மாரி வெடிச்சு தள்ளிட்டாரு. ஓப்பனிங் சூப்பர் டாமினன்ட். பின்னாலன் ஸ்ட்ரைஃபோர்டு பட்டுருச்சுன்னா 2 பேர்த்துக்கும் பொழந்துருவாங்க. 100 ரன் பார்ட்னர்ஷிப் அசால்ட்டா தாண்டிடும். செடிக்குள்ளாட்டில் ஐபிஎல் கான்ட்ராக்ட் வாங்கி இருக்கிறாரு, நல்ல பிளேயர். குருபாஸ் ஐபிஎல் கான்ட்ராக்ட் வச்சிருக்கிறார், நல்ல பிளேயர். குல்புதீன் ஐபிஎல் கான்ட்ராக்ட் இருந்துச்சு, நல்ல பிளேயர். முகமது நபி நல்ல பிளேயர். ரஷீத் கான், நூர் அகமது ஒரு சூப்பர் ஸ்டார். இந்த வேர்ல்டு 2020 நல்ல பவுலர் நூர் அகமது. ரஷீத் கான் சூப்பர் ஸ்டார். வணக்கம் மக்களே, அடுத்த வீடியோல வந்துட்டோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்தோட ஸ்குவாட் ரிவ்யூ பார்க்க போறோம். இப்ப அடி வாங்கிட்டு அடி கொடுத்துட்டு போன நியூசிலாந்தை பத்தி பாத்துருவோம். ஃபர்ஸ்ட்ல நியூசிலாந்து ஸ்குவாட படிச்சிடறேன், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா நம்ம பேசுறதுக்கு போயிடுவோம். கேப்டன் மிச்சல் சாண்ட்னர், அடுத்தது ஃபின் ஆலன், பிரேஸ்வெல், மார்க் சாப்மேனு, டெவன் கான்வே, டஃபி, ஃபர்கிசன், மேட் ஹென்ரி, கைல் ஜேமிசன், டேரல் மிச்சல், ஜிம்மி நிஷம், பிலிப்ஸ், ரச்சின் ரவீந்திரா, ஸ்ட்ரைஃபோர்ட், ஈஸ்வரி. இவ்வளவுதான் அவங்களோட ஸ்குவாடு. பாப்போம், நீங்க சொல்லுங்க. இந்த டீம் பத்தி சொல்லணும்னா, எனக்கு இந்த சீரீஸ் ஆடுறதுக்கு முன்னாடி இவங்க மேல ஒரு பார்வை இருந்தது. இந்த சீரீஸ் ஆடினதுக்கு அப்புறம் இவங்களோட மென்டாலிட்டி என்னன்னு இப்பதான் எனக்கு நியூசிலாந்துனா இப்படி பண்ணுவாங்களா. நாமளும் 4 மேட்ச் உதப்பட்டிருந்தா சத்தியமே இவங்க எடுக்கிற ஸ்டான்ஸ்ல எடுக்கவே மாட்டோம். பயப்படாம கிரிக்கெட் ஆடுறாங்க இவங்க. அது இந்த ஃபின்னாலனுக்கு நான் ஃபேன் ஆயிட்டேன். இவ்வளோ நாள் அவரை அங்கங்க காது வழியா தான் கேள்விப்பட்டிருக்கேன். அங்கங்க வீடியோல பார்ப்பேன். லைவ் மேட்ச்ல உட்காந்து பார்க்கும்போது ஒரு ஒரு குட்டி டைனமிக் பாம் மாதிரி வெடிச்சு தள்ளிட்டாரு. குட்டி டைனமிக்னு சொல்றத விட பெரிய டைனமிக்னே சொல்லலாம். கொஞ்சம் ஏமாந்தா பையன் நம்மகிட்ட இருந்து மேட்ச் தூக்கிட்டு போயிருப்பா. அப்படி ஃபின் ஆலன், டிம் ஸ்ட்ரைஃபோர்ட் டெட்லி ஓப்பனிங்கு. ஏதாவது ஒரு டீம் மாட்டுச்சு இவங்களை விக்கெட் எடுக்க கொஞ்சம் நேரம் விட்டுட்டாங்கன்னா 10 ஓவரில் 150 160 கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த மாதிரி டீமு. நீங்கள் மிடில் ஆர்டர், இந்த மாதிரி ஒரு டீமோட மிடில் ஆர்டர் நீங்கள் அடிச்சுக்கவே முடியும். மார்க் சாப்மன்னு, கிளென் பிலிப்ஸு, இவர் பிரேஸ்வெல் இன்ஜுரி எப்படின்னு தெரியல, அவர் ஃபிட் ஆகிட்டு வந்துட்டாருன்னா பிரேஸ்வெல்லு, சாண்ட்னர் பேட்டிங் கீழே ஆடி தர்றாரு. ஒரு 4 பேட்டிங் அடிச்சு நொறுக்கிற மாதிரி ஒரு 4 பேட்டிங் வச்சுருக்காங்க. டேரல் மிச்சல் மட்டும் இவங்க கரெக்டான ஏதோ ஒரு இடத்துல மட்டும் ஃபிட் பண்ணிட்டாங்கன்னா இது அருமையான ஸ்குவாடு. சொல்ல முடியாது. பல டீமுக்கு ஹார்ட் பிரேக் தர டீம் இது, மறக்கக்கூடாது. நமக்கும் நிறைய வாட்டி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இதோட உங்களுக்கு ஸ்டாட்டிக்ஸ் நீ சொல்ல தினேஷ், இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிக்ஸ் சொல்கிறேன். நியூசிலாந்து டீமை நம்ம இது வரைக்கும் ஐசிஐசி டிராஃபி அந்த மாதிரி மேட்ச் டோர்னமெண்ட்ஸில் நம்ம தோக்கடிச்சதே கிடையாதான். வேண்டியவங்க இந்த டீம் நம்ம கூட மேட்ச் வரக்கூடாதுன்ட்டு நீ சொல்கிற ஸ்டாட்டிக்ஸ் சொல்கிறேன், சொல்லு. இந்த டீம் இருக்கிற குரூப்னா ரொம்ப டஃப்பான குரூப். ஆப்கானிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கான்னு 2 வெயிட் டீம் இருக்கு. இவங்கள மீறி எப்படி சவுத் ஆப்பிரிக்காவையும் ஆப்கானிஸ்தான் அடிச்சிருவாங்கன்னா 2024 வந்து ஆப்கானிஸ்தான் தோத்து போயிருக்காங்க. அந்த டீம் அடிப்பாங்களா? அதுவும் பகல் மேட்ச்ல வருது. இது வந்து ரொம்ப ஆப்கானிஸ்தான் பகல் மேட்ச்ங்கிறது ஆப்கானிஸ்தான் ரொம்ப பூஸ்ட் கொடுக்குற எனர்ஜி. நம்ம சொல்லலாம் ஃபின் ஆலனு, மார்க் சாப்மேன் இருக்கிற, ரச்சின் ரவீந்திரா, சைபெட்டு, பிலிப்ஸ், மிச்சிலு, மார்க் சாப்மேன் எல்லாருமே இருக்காங்க. ஸ்பின்னு நல்லா ஆடுவாங்களா? ஃபசல் ஃபரூக்கி ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலரு, அப்புறமேட்டு முஜிப், ரஷீத், நூறு எல்லாம் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ். இவங்களை தாண்டி ஒரு 160 170 அடிப்பாங்களாங்கிறதே எனக்கு டவுட் தான். இந்த டீம் வந்து நானும் சொல்றேன் டார்க் காசஸ். எப்பயுமே ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, 2020 வேர்ல்டு கப், ஒன் டே வேர்ல்டு கப் எல்லாத்துலயும் நல்லா பண்ற டீம் தான், இல்லைன்னுலாம் சொல்லல. இந்தியா கிட்ட மரண அடி வாங்கிட்டு வரோம். உங்கூட்டடியில எங்கூட்டடியில மரண அடி வாங்கிட்டு வரும்போது அந்த மொரால் சப்போர்ட் எப்படி இருக்கும்? ஒரு மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட ஆடும்போது, இல்ல ஆப்கானிஸ்தான்ல ஆடும்போது மேட்ச் அடி வாங்கிட்டா 2 ரேட் பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் சமாளிச்சு இந்த டீம் எப்படி உள்ள வருவாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். பவுலிங்லயும் பாத்தீங்கன்னா ஜேக்கப் டபி, ஃபெர்குசன், மேட் ஹென்ரி நல்ல 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. இஸ்வோதியில நம்பி ஆடுவாங்களான்னு தெரியல. மைக்கேல் பிரேசலோட இன்ஜுரி எப்படி இருக்குன்னு தெரியல. ஜிம்மி நிசம் பேக்கப் தான். ஆனா ஜிம்மி நிசமோட ஸ்டாட்ஸ் என்னன்னா 14 மேட்ச் கேட்டு 66 ரன் அடிச்சிருக்கிறாரு போன வருஷம். அப்படியாப்பட்ட பிளேயரை வந்து நீங்க நம்பி மைக்கேல் பிரேஸ்வெல் நல்ல குவாலிட்டி ஆல்ரவுண்டர், அவருக்கு ஆப்போசிட்டா அப்படியே இறக்கி விடுவாங்களாங்கிறது டவுட் தான். அப்படி மைக்கேல் பிரேஸ்வெலுக்கு இன்ஜுரினா இவங்க இஸ்ரோதி இந்தியா சீரீஸ்ல ஆன மாதிரி இஸ்ரோதி ஆடுவாங்க. இஸ்ரோதி நல்லா அடி வாங்குறாரு. எப்படி பார்த்தாலுமே இந்த டீம் நல்ல டீம். லீக் மேட்சஸ் தாண்டா செமி ஃபைனல் வருவாங்க. லீக் மேட்சஸ் தாண்டுவாங்களாங்கிறது என்னோட டவுட். வேற ஒண்ணு இல்லை. லீக் மேட்சஸ் தாண்டுவாங்களா அப்படிங்கிறது மட்டும் தான் டவுட்.
சொல்லு நந்தா. இப்போ 2 பேரும் சொன்னீங்க. இப்போ மேட்சஸ்லாம் பெருசா 3 மேட்ச் இவங்க வந்து சென்னையில தான் ஆடுறாங்க. நீங்க இப்போ ரீசெண்டா அஸ்வின் சேனல் இன்னைக்கு பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். சென்னை பிச்சர்ஸ் வந்து கொஞ்சம் கிரீனிஷா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு அஸ்வின். கிரீனிஷா இருக்கு மீன்ஸ் ஸ்பின் அசிஸ்ட் இல்லாம பேஸ் பவுலிங் ஓரியன்டா இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனால இவங்க ஸ்பின்னருக்கு ஆப்கானிஸ்தான் கூட மேட்ச் ஆடுறாங்க சென்னையில. பெரிய மேட்ச்னா கொஞ்சம் அதுதான் பெரிய டீம் போடலாம். எனக்கு தெரிஞ்சு அதுல இவங்க ஜெயிச்சிருவாங்க, சூப்பர் 8 தாண்டிடுவாங்க. ஏன்னா இவங்க கிட்ட பேஸ் பவுலிங் சூப்பரா இருக்கு. பர்கிசன் சூப்பரா போறாரு, மேட் ஹென்ரி சூப்பரா போறாரு, டஃபி சூப்பரா போடுறாரு. என்னால ஜிமினிஷம் ஆடணும்னு எனக்கு தோணுது. ஆனா ஆட வைப்பாங்களான்னு தெரியல. இல்லைன்னா கைல் ஜேமிசன் இருக்காரு. ஆனா இந்த இதை சென்னையில மேக்சிமம் ஆடுறாங்க. அதனால ஸ்பின் தேவையில்லை பெருசா. தெரிஞ்சு சூப்பர் 8 தாண்டிடுவாங்க. செமிஃபைனல்ஸ் வருவாங்கன்ட்டு எனக்கு ஒன்றும் அவ்வளோ தாட் கிடையாது. சூப்பர் 8 தாண்டுவாங்க அவ்வளோ. சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்பின்னரு அந்த இது கணக்கில் எடுத்துகிட்டு வரீங்க. இவங்க நம்ம பிச்சை எதுவுமே இப்போ ஸ்பின்னருக்கு அசிஸ்ட் பண்ணுறது கிடையாது. அதனால் நீங்கள் அப்படியே பார்த்தாலும் சாண்டனை எந்த பிச்சாக இருந்தாலும் நல்லா போட்டுறாரு. நீங்கள் அடி வாங்கினாரு இந்தியா சீரீஸ்ல. இந்தியா மாதிரி குவாலிட்டி டீம் மட்டும் தான். இப்போ அவங்க ஒன்றும் சூப்பர் 8க்கு வரதுக்கு குவாலிட்டி பேட்டிங் ஆடுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் குவாலிட்டி பேட்டிங் சொல்ல மாட்டேன், பவுலிங் இருக்குது. இது பண்ணுவாங்களான்னு தெரில. மற்றபடி இந்த டீம் நாம் நினைக்கிற வரை மோசம் இல்லை. நீ சொன்ன இந்த குரூப் கஷ்டமான குரூப்புன்ட்டு யூஏ இருக்குது, கனடா இருக்குது. 2 டீம் அவங்கள 2ஐயும் அடிச்சுட்டா கூட மேலே ஒரு மேட்ச் யாருக்கு ஆப்கானிஸ்தான் அல்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்குள்ள உதப்பட்டால் நீ சொல்கிற மாதிரி கஷ்டம். ஏன்னா 2 டீமுமே உள்ளே பூந்துருவாங்க. மற்றபடி டீமாக பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, நல்ல டீம். இப்போ ஏன்னா அவங்களுக்கு விட இவங்க தான் ஒரு 5 மேட்ச் ஒரு 1 டே ஆடி இருக்காங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இவங்களுக்கு தான் இந்த அட்மாஸ்பியர் அந்த பிச்சு இது எப்படி மாறுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கணிப்பில் இவங்க சூப்பர் 8 கண்டிப்பாக உள்ளே வந்துடுவாங்க. அது கத்தி உழவ போகிறது என்னமோ சவுத் ஆப்பிரிக்கா அல்லது ஆப்கானிஸ்தான் மேலேயே தான் இருக்குமே தெரியல, இவங்க மேலே இல்லை. எப்படி தப்பிச்சு மேலே வந்துடுவாங்க. அதுக்கு மேலே செமிஃபைனல் வருவாங்களாங்கிறத எனக்கும் டவுட்டு. என்னோட ரேட்டிங் இந்த டீமுக்கு 7.5 தரேன். சொல்லு. இப்போ இப்போ எனக்கு ஒன்னே ஒண்ணுதான். ஓப்பனிங் சூப்பர் டாமினன்ட் பின்னாலன் ஸ்ட்ரைஃபோர்டு பட்டுருச்சுன்னா 2 பேர்த்துக்கும் பொழந்துருவாங்க. 100 ரன் பார்ட்னர்ஷிப் அசால்ட்டா தாண்டிடும். பவுலிங்ல கீழே பாத்தீங்கன்னா டஃபி ஃபர்கிசன் 2 பேர் ஆடினாங்கன்னா அவனும் வச்சு தள்ளிடுவாங்க. சாண்டன் ஒரு ஓவர் மொத்தம் 12 ஓவர் அதுலயே காலி ஆயிரும். இந்த மிடில் ஆர்டர்ல இந்த போன நம்ம சீரீஸ்ல இந்தியா சீரீஸ்ல சொதப்பின மாதிரி ரச்சின் சொதப்பிட்டாலோ இல்ல டேரல் மிச்சல் திடீர்னு வந்து முட்டுக்கட்டையை போட்டு சொதப்பிட்டாலோ இந்த மாதிரி மிடில் ஆர்டர் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அதனால எனக்கு பெருசா இல்ல, சூப்பர் 8 தாண்டிடுவாங்க என்னோட கருத்துக்கு படி. என்னோட இது வந்து 7.2 இந்த ஸ்குவாடுக்கு சூப்பர் 8 தாண்டுவாங்க. செமிஃபைனல் ஃபைனல் வருவாங்கன்னு எனக்கு தோணல. இல்ல என்னோட ரேட்டிங் வந்து 6.25. ஏன் நான் கொடுக்கறேன்னா யூஏஇன்னு சொல்லிட்டீங்க, கனடான்னு சொல்லிட்டீங்க. இவங்க லீக் மேட்சஸ்ல கனடா எந்த இடத்துல வராங்கிறது முக்கியம். கடைசி லீக் மேட்ச் வரானா இல்ல ஃபர்ஸ்டா வரானா சென்ட்ரலா வரானாங்கிறது பிரச்சனை. இப்ப வந்து யூஏஇ 2 ரேட்ல அடிக்க முடியாது, அடிச்சிருவாங்க. 2 ரேட்ல அடிக்க முடியாது. ஆப்கானிஸ்தான் டஃப், சவுத் ஆப்பிரிக்கா டஃப். இந்த டீம்ல வந்து 3 பேர் இருக்கிறானா 3 பேர்த்தையும் கத்தி எடுத்து குத்திட்டு எவன் ஃபர்ஸ்ட் சாவறாங்கிறது தான் பார்க்க முடியும். நியூசிலாந்து சாப்பிட்றானா, சவுத் ஆப்பிரிக்கா சாப்பிட்றானா, ஆப்கானிஸ்தான் சாப்பிட்றானாங்கிறது தான் பார்க்கணும். நல்ல டீமு, நல்ல பிளேயிங் லெவல் இருக்கு. நான் இப்பயும் குறையெல்லாம் சொல்லல. குரூப் தப்பான குரூப்ல போய் மாட்டிக்கிட்டாங்க. ஒரு லூஸா இருக்கிற குரூப்ல ஒரு டீமை மாத்தி விட்டுருக்கலான்னு கூட எனக்கு தோணுது. நல்ல டீம் 8 டீம் சூப்பர் 8 வந்தாதான் நமக்கும் பார்க்கறதுக்கு கண் குளிர்ச்சியா இருக்கும். வந்தாங்கன்னா சூப்பர் 8 வந்துட்டாங்கன்னா செமி கன்ஃபார்ம். ஈஸியான மேட்சஸ் தான். சூப்பர் 8ல இருந்து ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், இங்கிலாந்தோட தான் வருது. ஈஸியான மேட்சஸ் தான். ஆனா சூப்பர் 8 வருவாங்களாங்கிறது மட்டும் தான் எனக்கு டவுட். சூப்பர் 8 வந்துட்டாங்கன்னா செமி கன்ஃபார்ம். அவ்வளவுதான் என்னோட ரேட்டிங் 6.25. சரி நந்தா. அதான் இப்போ பிரச்சனையே என்னன்னா அந்த ஓப்பனிங் பேரை டக்குன்னு எடுத்துட்டாங்கன்னா மிடில் ஆர்டர் க்ளோஸ் ஆயிடுமோன்ட்டு ஒரு த்ரெட் தான். மற்றபடி எதுவும் இல்லை. நம்ம நெக்ஸ்ட் டீம் கடந்து போயிடுவோம். ஆப்கானிஸ்தான் பத்தி பாத்துறோம். இந்த ஸ்குவாடை பத்தி பாத்தீங்கன்னா பெருசா எனக்கு ரீசெண்டா இவங்க பெருசா பயங்கரமா பேசப்பட்டு பெர்ஃபார்ம் பண்ண மாதிரியே எனக்கு ஒன்றும் பெருசாவே தோணல. இப்போ பாத்தீங்கன்னா டக்குன்னு யாருக்கா பட்டாதான் இல்ல ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ அட்டல்லாம் இப்பதான் வராரு, 1 டவுன்ல இறங்கி ஆடிட்டு இருக்காரு. அட்டல்லாம் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தெரியுது. குபாஸ் ஒரு மேட்ச் அடிப்பாரு, டக்குன்னு பட்டுச்சுன்னா அந்த மேட்ச் ஃபயர் ஆயிடுவாரு, இல்லைன்னா அவரும் கொலாப்ஸ் தான் ஆகுறாரு. பவுலிங் தான் நான் சொல்லிட்டேன். இவங்க மேக்ஸிமம் சென்னையில தான் ஆடுறாங்க. இவங்களும் சென்னையில தான் இப்போ கொஞ்சம் கிரீனிஷா இருக்கு. எவ்வளவு தூரம் உங்களுக்கு போகும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸ்பின்னர் எவ்வளவு தூரம் ஃபயர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல.
இப்ப நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா கூட ஆடுறாங்க. இப்போ ஸ்பின்னர்ஸ் வந்து நம்ம இந்தியா மாதிரியான ட்ராக்ல போடும்போது மேக்ஸிமம் பேக் ஃபுட்ல போய் பவர் ஹிட்டர்ஸ் எல்லாம் அடிச்சிருவாங்களோ அந்த மாதிரி ஒரு த்ரெட் இருக்கு. நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம். இல்ல நான் வந்து இல்ல நான் சொல்லிடுறேன் சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன். இந்த ஸ்குவாட் நல்ல ஸ்குவாட். ஏன் சொல்றேன்னா டவுரிஸ் ரசோலின்னு ஒரு பேரை வந்து பயங்கரமா பேக்கப் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க. ஏசியா முன்னாடி ஒரு சீரீஸ்ல பயங்கர ஃபெயிலியர். ஆனா இப்ப வந்து அவர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்ல எல்லா மேட்ச் 50, 70, 80, 90 அப்படி அடிச்சுட்டே இருக்கிறாரு. அவர் நேத்து கூட பிராக்டிஸ் மேட்ச்ல வந்து நல்ல ஸ்கோர் 90 ரிட்டையர் விட்டு தான் இருக்காரு. செடிக்குள்ளாட்டில் ஐபிஎல் கான்ட்ராக்ட் வாங்கி இருக்கிறாரு, நல்ல பிளேயர். குருபாஸ் ஐபிஎல் கான்ட்ராக்ட் வச்சிருக்கிறார், நல்ல பிளேயர். குல்புதீன் ஐபிஎல் கான்ட்ராக்ட் இருந்துச்சு, நல்ல பிளேயர். முகமது நபி நல்ல பிளேயர். ரஷீத் கான், நூர் அகமது ஒரு சூப்பர் ஸ்டார். இந்த வேர்ல்டு 2020 நல்ல பவுலர் நூர் அகமது. ரஷீத் கான் சூப்பர் ஸ்டார். ஃபசலாக் ஃபரூக்கி, முஜிபுர் ரஹ்மான், இந்த டீமுக்கு மேல எப்படி நம்ம ஒரு பிளேயிங் லெவன் செட் பண்ண முடியும்? பேட்டிங்கே வந்து நம்ம வீக்குன்னு சொல்லலாம். குருபாஸ், ஷெரீபுல் அட்டலு, இப்ராஹிம் சத்ரான், டவுஸ் ரசோலி, அஸ்முதலா உமர் சைலம் ப்ராப்பர் ஆல்ரவுண்டரு. முகமது நபி, அதுக்கப்புறம் குல்புதீன் நைப்பு, ரஷீத் கான். பேட்டிங் இருக்கு, பவுலிங் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் வந்து சென்னையில ஆடுறதுனால எனக்கு ஏதோ ஒரு டீம் நியூசிலாண்டையோ இல்ல சவுத் ஆப்பிரிக்கா அக்செப்ட் பண்றது நிறைய வாய்ப்பு இருக்கு. அக்செப்ட்னு சொல்ல முடியாது. இனிமே ஆப்கானிஸ்தான் ஆடுற கிரிக்கெட் ஏன்னா 23லயுமே நல்லா விளையாண்டாங்க, 24 செமி வந்தாங்க. நல்ல டீம். எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கிறது பொறுத்துதான் இருக்கு. இவங்க வந்து ஒரு 160, 170 அடிச்சிட்டாங்கன்னா டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த 160, 170 அடிப்பாங்களா? நம்ம பாகிஸ்தானுக்கு சொன்னதுதான். 160, 170 அடிச்சிட்டாங்கன்னா டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்கோர் அடிப்பாங்களாங்கிறது மட்டும் தான் தெரியல. இல்லை நானும் வந்துட்டு தினேஷ் சொல்கிற மாதிரி எல்லாம் ஒத்துக்குவேன். இந்த டீம் நீ எப்படி பார்க்கணும், பவுலிங் அடிச்சுக்க முடியாது, டாப் நாச் பவுலிங். இந்த மாதிரி ஒரு பவுலிங் கிடச்சிருந்ததுன்னா மற்ற எந்த டீமாக இருந்தாலும் வேர்ல்டு கப் அடிச்சிடலாம். அதுவும் எந்த சமயத்துனா ஸ்பின்னரை மட்டும்தான் சொல்லுவேன், ஃபாஸ்ட் பவுலரை சொல்லவே மாட்டேன். ஃபசல் ஃபரூக்கியெல்லாம் நீ எடுத்துக்கிட்டேன்னா பவுலர், நல்ல பவுலர் எங்கே, ஓப்பனிங் ஓவரில் மட்டும்தான். ஃபினிஷர் அவர் ஒரு 18 ரன் கொடுத்து கடைசி ஓவர் போடுனா அவரால் போட முடியாது. ஃபினிஷிங் டெப்த் ஓவர் அவர் போட முடியாது. நவீன் உல்லாக் திரும்பி ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு. அவரை வேணா ஒரு 18 ரன் கொடுத்துட்டு ஒரு 16 ரன் கன்சியூம் பண்ணுன்னா பண்ணுவாரே தவிர, இவங்க 2 பேர் தான் மேக்ஸிமம் டெப்த் பவுலராக இருக்க போகிறாங்க. மற்றபடி நீ இந்த டீம் ஸ்பின்னர் ஓரியன்ட் தான். மற்றபடி எனக்கு இந்த ஸ்பின், இவங்க பவுலிங் கூட எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீ பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருமே அடிக்கல. நீ சொல்கிற அந்த டார்விஸ் ரசூலி மட்டும்தான் அடிச்சிருக்காரு கடைசி வரைக்கும். குருபாஸ் அடிக்கல, சேத்தல் அதுல் அடிக்கல, இப்ராஹிம் ஜத்ரான் அடிக்கல, குல்புதீன் நைப் அடிக்கல, அந்த கமல்ங்கிறவர் அடிக்கல, யாருமே அடிக்க கிடையாது கடைசியாக விளையாண்ட மேட்ச் எல்லாம். அப்படி இருந்துமே அவங்க பவுலிங் வச்சு வெஸ்ட் இண்டீஸை 3-0 வின் பண்ணிட்டு வந்தாங்க, வெறும் பவுலிங் வச்சு. ஆனால் இவங்க ஆடுற குரூப் வந்து ஒன்றும் அந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஒரு குரூப் கிடையாது. நியூசிலாந்தெல்லாம் பஞ்சை பறக்க விட்டுருவாங்க, அந்த மாதிரி ஃபார்மில் இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காவும் அதே மாதிரி பேட்டிங் தான் வராங்க. எனக்கு தெரிஞ்சு அப்செட் பண்ணுவாங்க. மேபி அன்னைக்கு நாள் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இவங்க பண்ணுவாங்களான்னு கேட்டால் எனக்கு பேட்டிங் ஆடினா மட்டும் தான் பண்ணுவாங்க. 160 அடிப்பாங்களா? நீ அதே கேள்வி தான். 160 அடிக்கிறதுக்கு பேட்டிங்கில் இதில் டீமில் ஆளே இல்லை. இப்போ நீ சொல்கிற அந்த ரசூலி மட்டும்தான் இருக்கார். அவர் மட்டும்தான் கடைசி வரை இப்போ வரைக்கும் பேட்டிங் நல்லா பண்ணிருக்காரு. அவருக்கு சப்போர்ட்டாக கூட யாரும் பண்ணுறதே இல்லை இந்த டீமில். பட் பவுலிங் பற்றி ரஷீத் கான்லாம் சொல்லவே தேவை. ரஷீத் கான், நூர் அகமது, நபி, இவங்களாம் நீ எழுதி வச்சுக்கலாம். இவங்க நான் 12 ஓவருக்கு இவ்வளோ தான், 30 ரன்னு, 24 ரன்னு அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம். முஜிப் ரஹ்மான் இருக்காரு. டீம் நல்லா இருக்குது, ஃபினிஷர் இல்லை, பேட்டிங் யார் ஆடுவா தெரியல. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டீம் எனக்கு தெரிஞ்சு சூப்பர் 8லாம் வராது. அப்செட் பண்ண வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா இவங்க வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஒரு டீம் கிடச்சிருந்தாலும் வெளியே உள்ளே வருவாங்க. நீ சொன்ன மாதிரி நல்ல குரூப்பில் போய் மாட்டிக்கிட்டாங்க. அதனால இவங்க வெளியே சூப்பர் 8லாம் வர மாட்டாங்க. என்னோட ரேட்டிங் பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு 6.5 தரேன். இப்போ என்னன்னா இதுல எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் இந்த ஸ்குவாட்ல. என்னன்னா இப்போ திடீர்னு பவுலர்ஸ் திடீர்னு அடி வாங்கிட்டாங்கன்னு வை, ரஷீத் கான் யாராவது ஒருத்தர் நல்லா போட்டு மிச்சால அடி வாங்கி ஒரு 200 ரன் போயிருச்சுன்னா அடிப்பாங்களா? 200 சேஸ் பண்ணுவாங்களா? தெரியல, டவுட் தான். 180 அதனால பேட்டிங் பவர் அதான் 180, 200 போயிடுச்சுனாலே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டவுட் தான். எனக்கு பேட்டிங் டவுட்டா இருக்கு. அதனால என்னோட ரேட்டிங் 6.8 தரேன். சூப்பர் 8ல ஏதோ ஒரு டீம், சூப்பர் 8 வராது, ஏதோ ஒரு லீக் ஸ்டேஜ்ல ஏதோ ஒரு டீமை, பெரிய டீமை அக்செப்ட் பண்ண எனக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. மற்றபடி எதுவும். என்னோட ரேட்டிங் 7. சூப்பர் 8 வருவாங்க. நியூசிலாந்தையோ இல்ல சவுத் ஆப்பிரிக்கா காவு கொடுப்பாங்க. ஏன் சொல்றேன்னா இந்த டீமை பார்க்கும்போது நமக்கு வந்து
பெரிய பேர் இல்ல. ஆனா வேலை செய்யற டீம். குருபாஸ், ஜத்ரான், செதிகுல். ஜத்ரான்லாம் நம்ப அந்த ஓடி சீரிஸ், 2020 சீரிஸ்லாம் அடிக்கிறது கிடையாது. ஆனா வேர்ல்டு கப்புன்னு வந்துட்டா நல்லா ஆடுறாரு ஜத்ரான். எப்பயுமே. குருபாஸ் பேட்டிங் ட்ராக்ல நல்லா பண்ணுவாரு. செதிகுல் ஆட்டம்லாம் நம்ம ஊர் விராட் கோலி மாரி அவிங்களுக்கு விராட் கோலி. ஆப்கானிஸ்தானுக்கு விராட் கோலி. தப்பா நினைக்காதீங்க விராட் கோலின்னு சொல்றதுக்கு. ம். அந்த ஊருக்கு விராட் கோலி அவரு. டவுரிஸ் ரசோலி நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அஸ்முதுல்லா உமர் சைனை பத்தி சொல்லவே தேவை. பவுலிங் 4 ஓவர், பேட்டிங் எப்படியுமே அவரு பேட்டிங்ல விட்டா பவுலிங்ல போட்டுருவாரு, பவுலிங்ல விட்டா பேட்டிங்ல பண்ணிடுவாரு. நபி ஆப்கானிஸ்தான்ல ஒயின் தான் ஃபேமஸ். அந்த ஒயின் கூட கெட்டு போயிடும். இந்த முகமது நபி ஒயின் வந்து கெட்டு போறதே கிடையாது. பல வருஷமா சொல்லிட்டு இருக்குது. குல்புதீன் நைப். நான் இந்த டீம்ல இருக்கிற ஒரே வீக்னஸ் குல்புதீன் நைப் மட்டும்தான். அவரு பேட்டிங்கா இருக்கிறாரா, ஃபீல்டிங் பண்றாரா, இல்ல பவுலிங் போடுறாராங்கிறது எனக்கு அந்த ஒண்ணுதான். அந்த இடத்துல போட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு நவீன் உல்லாக் மாதிரி ஒரு பிளேயரை போட்டு எனக்கு ஆறு பேட்ஸ்மேன் போதுன்னு போலாம். அப்படி குல்புதீனை இப்ப எடுத்துட்டா பேட்டிங் லைனப் வீக்கா இருக்கும். ரஷீத் கான் சொல்லவே தேவை. நூர் அகமது, முஜிப், ஃபசலாக் ஃபரூக்கி 2 பாஸ் பவுலரோட தான் போவாங்க. அஸ்முதுல்லா உமர் சை, ஃபசலாக் ஃபரூக்கி. 3 ஸ்பின்னர் முஜிப், நூறு, ரஷீத், முகமது நபி. 16 ஓவர் ஸ்பின்னர் நம்ம பார்க்க போறோம். ஸ்பின் ட்ராக் கொஞ்சூடு இப்படி இருக்கிற பால் இப்படி திரும்பினுச்சுன்னா ஏதோ ஒரு டீம் கதம் தான். நீ ஸ்பின் ட்ராக்னு சொல்ற, இவங்க டீமுக்கு ஸ்பின் ட்ராக் தேவையே இல்ல. 100 சும்மா ஃபிளாட் விக்கெட்ல திருப்புறாரு. ரஷீத் கான் நீ சொல்லவே தேவையில்ல. இல்ல நான் இந்த பாயிண்ட் விட்டேன். சிஎஸ்கேல தான் நூர் அகமது இருக்காரு. அந்த பிச்சை பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும். நான் இந்த பாயிண்ட மறந்துட்டேன். அதான் சொல்றேனே, நூர் அகமதுக்கு நீ பிச்சு டேர்னிங் பிச் எல்லாம் தர தேவையில்ல. சும்மா ஒரு இடத்துல போட்டு திரும்புது அவர் போல. ரஷீத் கான் சொல்ல தேவையில்ல, முஜிப். அதெல்லாம் அவங்களுக்கு பிச்சு எந்த பிச்சா இருந்தாலும் அவங்க பேட்டிங் பிச்சிலேயே 5 ஸ்பின்னர் வச்சு ஆடுனீங்கப்பா அவங்க. அதனால இல்லண்ணா இப்படி குத்துற பால் ஃபுல்லால் நியூசிலாந்துக்கும் சரி சவுத் ஆப்பிரிக்காலாம் நம்ம சொல்ல தேவையில்ல. பந்து கொஞ்சோண்டு பின்னாடி திரும்பிச்சுன்னா அவனுக்கு பின்னாடி போய் எல்பிடபிள்யூ ஆற கேஸ் தான். இப்படி குத்துறபால் இப்படி திரும்பிச்சுன்னா மாட்டுவான். கண்டிப்பா மாட்டுறாங்க. யாரோ ஒருத்தர் மாட்டுறாங்க. அந்த ஸ்குவாட்ல ஒரே ஒரு ப்ராப்ளம், ஒரு காம்பினேஷன் கண்டுபிடிச்சு எல்லாரும் ஒரு ஃபயர் பவரோட ஆடினாங்கன்னா சூப்பர் டீம். பேட்டிங்கும் சூப்பரா ஆடி பவுலிங் எப்படி போட்டுருவாங்க. அதான் பவுலிங் எப்படியுமே போட்டுருவாங்க, உங்களுக்கு சூப்பரா போட்டுருவாங்க. பேட்டிங்ல ஒரு நல்ல காம்பினேஷன் பிடிச்சி ஒரு ஃபயர் பவரோட ஆடினாங்கன்னா எந்த நியூசிலாந்து மட்டும் இல்ல, சவுத் ஆப்பிரிக்காவே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவிலேயே ஸ்பின்னு கொஞ்சம் சுமாரா தான் ஆடுவாங்க. சரி, அதனால ஒரு அப்செட் பண்ணுவாங்க. அது எந்த டீம் ஆகுவாங்கன்னு தெரியல. பாப்போம். சூப்பர் ஹிட் தாண்டா சந்தோஷம். கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இந்த குல்புதீன் நைப் இடத்துல வந்து இந்த முகமது இசிக்னு ஒருத்தர் இருக்கிற விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், அவர் கூட ஆரம்பிக்கலாம். குல்புதீன் நைப் என்ன ரோல் இந்த டீம்ல பண்றாருங்கிறதே தெரியல. பேட்ஸ்மேனா, பவுலரா, ஃபீல்டரா நல்லா ஆக்டிங் பண்ணுவாரு. காலு கிராம்ஸ் வந்துருச்சுன்னு புடிச்சிட்டு படுக்கிறது தவிர அவருக்கு எதுவுமே தெரியாது. ஃபினிஷர் பண்றாரு. டீம்ல எந்த ஐஎல்டிலயுமே உட்கார வச்சிட்டாங்க. கேப்டன் வந்து டிராப் பண்ணி கீழே பெஞ்சில உட்கார வச்சிட்டாங்க. அவரை புடிச்சிட்டு தொங்குறதா அந்த டீம் வந்து ஒரு வீக்னஸ் இருக்கு. நல்ல டீம் தான். இல்ல, அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த விக்கெட் வேணுங்கிற டைம்ல அவர் போட்டு விக்கெட் விழுந்துருது. அவங்க டீமை பொறுத்தவரைக்கும். அவங்க டீம் பொறுத்தவரைக்கும் அந்த பவுலிங் தேவையா? சிவம் தூபே கைண்ட் ஆஃப் ரோல் பண்றாரு. சிவம் தூபே கைண்ட் ஆஃப் ரோல் தான் பவுலிங்ல. பேட்டிங்லாம் அடிச்சு ரொம்ப நாள் ஆகுது, நம்ம அடிச்சு பார்க்கல. பவுலிங்ல ஆனா அவர் வந்தாருன்னா விக்கெட் விழுது. ஏன்னா மேட்ச் கைவிட்டு போறங்கிறப்பெல்லாம் அவர் கையில புடிச்சு கொடுத்த மேட்ச் நிறைய மேட்ச் இருக்கு பவுலிங்ல. பேட்டிங்ல அவர் அடிச்சு நான் பார்த்ததில்ல. ஒரு 4-6 ஜெயிக்க வேண்டிய மேட்ச் எல்லாம் தோக்கடிச்சுட்டு போயிருக்காரு பேட்டிங்ல. பார்க்கலாம்.